கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி இணைந்து 6வது கிட்ஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் பாஸ்கரன் துவக்கி வைப்பு. கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக 6வது கிட்ஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவையில் நடைபெற்றது. கோவையில் பள்ளி மாணவ மாணவியர்களிடையே விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக மாநில, மாவட்ட அளவிலான அத்லெட்டிக் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றது. அதன்படி குழந்தை மாணவ மாணவிகளுக்கான 6வது கிட்ஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் விளையாட்டு போட்டி ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி, கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி இணைந்து கோவை நேரு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. முன்னதாக இதன் துவக்க விழா கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர் மற்றும் ஸ்டைல் ஹோம் உரிமையாளர் பரசுராம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற முன்னாள் நீதியரசர் பாஸ்கரன் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரபு சங்கர், ஜிஎஸ்டி துணை ஆணையர் டோலா திருப்பதி, கொடிசியா முன்னாள் தலைவர் முத்துசாமி, ரோட்டரி கிளப் இண்டஸ்ட்ரியல் சிட்டி தலைவர் சண்முகராஜ், செயலாளர் பிரேம் செந்தில் மற்றும் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார், செயலாளர் ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒரு நாள் போட்டியாக நடைபெற்ற இதில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 30 பள்ளிகளில் இருந்தும் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஜூனியர் குழந்தைகளுக்கான நடைபெற்ற இதில் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், தொடர் ஓட்டம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகளில் கலந்து குழந்தை மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் தங்களது விளையாட்டு திறன்களை நிரூபித்தனர். கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஏற்பாடு செய்துள்ள 6வது ஆண்டு சிறுவர்களுடைய விளையாட்டு நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிறதில் நான் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சிறுவர்களுக்காக இந்த அகாடமி ரோட்டரி சங்கத்தோடு இணைந்து இந்த விளையாட்டு போட்டியினை நடத்துகிறார்கள். சுமார் 70 பள்ளியிலிருந்து சிறுவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அனைத்து விதமான ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸையும் நடத்துகிறார்கள். சிறுவர்களுக்கான பயிற்சியையும் கொடுக்கிறார்கள். இன்று காலையில் துப்பாக்கி சுடும் போட்டியிலே தேசிய அளவில் சாதனை படித்த யுவஸ்ரீ என்ற பெண்ணையும் எனக்கு அறிமுகம் செய்தார்கள். இந்த அகாடமியுடைய என்கரேஜ்மெண்டால் அந்த பெண் சாதித்துள்ளார். இதை போன்று பல்வேறு சாதனையாளர்கள் இந்த அகாடமி உருவாக்க முயற்சிகள் செய்து வருகிறது. அந்த முயற்சிகளுடைய வாழ்த்துக்கள். அந்த அகாடமியுடைய தலைவர் பரசுராமன்,